செக்ஷன் மாதிரி இதுக்கு நாங்கள் இன்னொரு வேலையும் பார்க்கணும். அதை ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் இப்படிக்கு யூவர்ஸ். 2 weeks முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், how to introduce books to your kids அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் புக்ஸ் வழியாக எப்படி நம்ம ஒரு பேஷனை குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். அந்த பேஷன் ஃபோட்டோகிராஃபி. பட் ஏன் ஃபோட்டோகிராஃபி? ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒரு பழைய ஃபோட்டோவை எடுக்கிறோம், அதை பற்றி பார்க்குறோன்னும் போது நம்மள அறியாமையே நமக்கு அதில் ஒரு சிரிப்பு வருது. அந்த ஃபோட்டோ எடுத்த மொமெண்ட்டில் நம்ம கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க, மற்றது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மெமரிஸ்லாம் நமக்கு வருது. அந்த மாதிரி ஒரு குழந்தை வளரும் பொழுது அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். அந்த மெமரிஸை அவங்களே கேப்சர் பண்ணால் அதை விட பெஸ்ட் வேறு என்னங்க இருக்க முடியும். அதனால தான் ஒரு பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பேரண்டிங் ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இலையில எல்லா ஐட்டம்ஸும் வச்சு எப்படி ஒரு விருந்து படைக்கிறாங்க, அந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையுமே அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு அம்மா அப்பாவோட கடமையாக எங்களோடதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் அவங்களுக்கு எதில் ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியாக இருக்கோ அதை அவங்க மெயின் ஸ்ட்ரீமாக அப்புறமா எடுத்துப்பாங்க. ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம கடமை தான். சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டும் போதுமா? ஒரு எக்ஸ்போஷர் வேண்டாமா? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாமா? ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருந்தால் தானே அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இந்த 7 months நாங்கள் லாக்டவுன் அது இதுன்னு சொல்லிட்டு வெளியே கூட போகவே இல்லை. அதனால் இந்த வாட்டி இந்த வீக்கெண்டுக்கு நாங்கள் துபாய் சஃபாரி பார்க்னு ஒன்று இருக்குது, அங்கே போகலான்னு டிசைட் பண்ணோம். இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு டிசைட் ஆகிடுச்சு, என்னன்றதும் டிசைட் ஆகிடுச்சு. அது அவங்களுக்கு பிடிச்ச இடமா இருந்தால் இன்னும் சூப்பர் இல்லை. அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணோம். இது ஜூ மாதிரி தான், பட் இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னா ஒரு சஃபாரி ரைடு இருக்குது. பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க, எல்லா வைல்ட் அனிமல்ஸையும் க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியும். அதனால தான் இது கொஞ்சம் ஸ்பெஷல், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். ஜஸ்ட் சும்மா நினச்சோம் கிளம்பணும் ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங் அப்படி கிடையாது. இல்லை, நாங்கள் நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே இது கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போகிறோம் டிசைட் ஆனதுக்கப்புறமா எங்கள் பசங்களுக்கு நாங்கள் 2 கேமரா கொடுத்தோம். அந்த 2 கேமராவில் ஒரு கேமரா என்னோடது, ஒரு கேமரா அவரோடது. இது 2 கேமராவுமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் கேமரா. இந்த கேமராஸில் எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. அதே மாதிரி மெமரிஸ் எங்கள் பசங்களுக்கும் தொடர்ந்து வரணுங்கிறதுனால தான் நாங்கள் இந்த கேமராவில் இந்த பேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கேமராவை கொடுத்துட்டு அதோட ஆப்ரேஷன்ஸ், பேசிக்காக கேமரா எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஆன் எப்படி பண்ணணும், ஆஃப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு சும்மா ட்ரையல் ஷாட்ஸ் மாதிரி அன்றைக்கி ஈவினிங் வீட்லேயே எடுத்துட்டு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி போகிறோம், இங்கே நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு பெருசாக எந்த ரூல்ஸுமே போடலை. 2 கண்டிஷன்ஸ் தான். அனிமல்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகுங்கிறதுனால ஃப்ளாஷ் போட்டு எந்த ஃபோட்டோவும் எடுக்கக்கூடாது. ஃபாலோ பண்ண இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கள் பசங்களுக்கு இப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கக்கூடாது, இப்படி எடுத்தால் நல்லா வராது, இப்படி வச்சு எடுத்தால் தான் சூப்பராக வரும் அப்படின்றத பற்றி எதை பற்றியுமே நாங்கள் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ஜஸ்ட் கதவை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டோம். அவங்க எதெல்லாம் பார்க்குறாங்களோ, எதெல்லாம் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகினிங்கில் போன உடனே சும்மா ஒரு குருவி பார்த்தாலும் எடுக்கிறது, ஒரு பஸ் எடுக்கிறது, ஒரு ரோடு எடுக்கிறதுன்னு ரொம்ப ஃபன்னியாக தான் ஆரம்பிச்சது எங்கள் ரைட். ஆனால் போக போக அவங்க எடுத்த பிக்சர்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அப்படி ஃபன்னாக இருந்தது. கொஞ்ச நேரம் ஆக ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு பேர்டு இருக்கிற இடத்துக்கு போனப்போ மேலே உட்காந்துருந்தது அந்த பேர்டு. அதை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. இதை எப்படிப்பா எடுக்க முடியும், அது லீவ்ஸ்க்கு நடுவில் இருக்குது, எப்படிப்பா எடுக்கிறது அப்படின்னு அவள் கேட்டாள். அப்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார், ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கிட்டக்க போய் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஃபன்னாக ஆரம்பித்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்னிங்காக மாறிடுச்சு. அது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் துபாய் சஃபாரி பார்க்கில் எப்படி என்ஜாய் பண்ணோங்கிற விளாக் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோவோட எண்டில் அவங்க எடுத்த சில பிக்சர்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த vlogலேயே இங்கே எப்படி போகணும், என்ன டிக்கெட், என்ன ரேட், எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன்.
ஏன்னா இனிமேல் நீங்கள் துபாய்க்கு வர போகிறீங்க அப்படின்னா, இல்லை துபாயில் இப்போ இருக்கீங்க அப்படின்னா இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிசம்பர் மந்தில் நிறைய ஹாலிடேஸ் வருது, பசங்களுக்கும் சரி கவர்மெண்ட் ஹாலிடேஸும் சரி. அதனால இந்த இடத்துக்கு போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா துபாய் சஃபாரி பார்க். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்வர்சான் ஏரியாவில். இது வந்து டிராகன் மார்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. போகிற வழி ஃபுல்லாகவே பயங்கர பெரிய லான் க்ரீனரி, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே போகிறதுக்கு பெஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிள் இல்லைன்னா டாக்ஸி. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே இருக்குது, என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே. ஸோ ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே 2 மினிட்ஸ் வாக்கில் இறங்கி நடந்து உள்ளே போயிடலாம். இதுக்கு டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடல்ட்ஸ்க்கு 85, கிட்ஸ்க்கு 30, லெஸ் தேன் 3 இயர்ஸ் கிட்ஸ்க்கு டிக்கெட்ஸ் வேண்டாம். இப்போ நான் சொன்ன ரேட் பார்த்தீங்கன்னா காம்போ டிக்கெட்ஸ்க்காக. ஏன்னா இந்த சென்டரோட மெயின் அட்ராக்ஷன்னு பார்த்தீங்கன்னா அந்த சஃபாரி ரைட் தான். அது வந்து அந்த காம்போ டிக்கெட்ஸில் மட்டும்தான் கவர் ஆகுது. அதனால தான் நாங்கள் காம்போ டிக்கெட்ஸ் எடுத்திருந்தோம். காம்போ டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால லிமிடெட் சீட்ஸ் இருக்கிறதுனால டக்குன்னு ஃபில் ஆகிடுது. நாங்கள் வீக்கெண்டில் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல. கடைசியில் நாங்கள் வீக் டேயில் தான் வந்தோம். நாங்கள் வந்தது ஒரு சண்டே. உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுதான் அதோட ஃபுல் வியூ என்ட்ரன்ஸில். பார்க்கவே சூப்பராக ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற விதமாக ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி ஃபார்ம் மாதிரி வச்சு அதில் ஒரு ஹாம்ஸ்டரும் ஒரு டாட்டாய்ஸும் வச்சுருந்தாங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனாகவே இருக்குது. இந்த ஃபுல் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் கண்டிப்பாக போட்டு தாங்க இருக்கணும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சோஷியல் டிஸ்டன்சிங்காக ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது போக போக வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி டெம்பரேச்சர் செக்ஸும் இருக்குது. இந்த ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனேயே எந்த வில்லேஜில் எந்த ஷோ எத்தனை மணிக்குன்றதை கிளியராக கேட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேப்பை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அது எப்போனாலும் நமக்கு வில்லேஜ் ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிசப்ஷன் ஏரியாவிலேருந்து வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிட்ஸ் ஃபார்ம்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து எல்லா ஃபார்ம் அனிமல்ஸும் இருக்கும். ஆனால் அது வந்து நாங்கள் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் டைமிங்ஸ் சரியாக செக் பண்ணாததுனால அதை 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எங்களால் அது பார்க்க முடியல. என்னதான் ஆன்லைன் டிக்கெட்ஸ் மொபைலில் இருந்தாலுமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. ரைடுக்கும் சரி ஒரு வில்லேஜ்லேயும் சரி அது கண்டிப்பாக கேட்பாங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கும் கம்யூட் பண்ணுறதுக்கு நிறைய ஷட்டில் சர்வீஸ் இருக்குது. பஸ்ஸு, டாய் ட்ரெயின் அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஃப்ரீக்குவென்சி வெயிட் பண்ணுறவே வேண்டாங்கிற மாதிரி உடனே வந்துடும். சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுவும் சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு தான் இருக்கும். எல்லா சீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கேப் விட்டு தான் உட்கார முடியும். என்னோடய பிக்சர்ஸ் வீடியோஸ்லலாம் உங்களால் பார்க்க முடியும். அதை இது உள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வில்லேஜ் இருக்குது. ஆஃப்ரிக்கன் வில்லேஜ், எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜ், ஏஷியன் வில்லேஜ், அரேபியன் வில்லேஜ். நம்மளை முதல்ல எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் வில்லேஜ்க்கு தான். ஏன்னா இருக்கிறதுலையே இதுதான் பெரிய ஸ்பேஸு. உள்ளுக்குள்ளே பார்க்குற மாதிரி நிறைய நடக்கணும். அதனால் குழந்தைங்களுக்கு எனர்ஜி இருக்கும் போதே ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடமே இந்த ஆஃப்ரிக்கன் வில்லேஜ் தான். சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய இடம், கண்டிப்பாக அவங்களால நடக்க முடியாது. அதே மாதிரி ஸ்ட்ராலர் வைக்கிறதுக்கு எல்லா ஷட்டில் சர்வீஸ்லேயும் ஸ்ட்ராலருக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதனால எங்கேனாலும் மடித்து வச்சுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப வசதியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் வில்லேஜ் வந்துட்டோம். எல்லா ஷட்டில் சர்வீஸும் கரெக்டாக என்ட்ரன்ஸில் இறக்கி விடுறாங்க. அதனால் ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம். வயசானவங்களாக இருந்தால் கூட டக்குன்னு இறங்கி உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ட் ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மிஸ்ட் ஃபேன்ஸ் என்ன பைப்பில் தண்ணியும் வந்துட்டுருக்கும், அதே சமயம் ஃபேனும் சுற்றும். ஸோ அந்த இடம்லாம் செம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்குறது சிம்பான்சி தான். அது செம்ம சேஷ்டை பண்ணிகிட்டு இருந்தது. அதோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் monkeys, அதோட டீட்டெயில்ஸ், அதே மாதிரி அதோட ஹேண்ட் பிரிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக மோல்ட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி எந்த ஒரு வில்லேஜ்குள்ளே நுழைஞ்ச உடனேயும் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கும்போதே மேப்பை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த அனிமலும் மிஸ் அவுட் ஆகாமல் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்டே போக முடியும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சைன் போர்ட்ஸ் இருக்கும். அது தவிர செக்யூரிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. யார்கிட்ட எதை பற்றி கேட்டாலும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே இருக்க அங்கே இருக்குன்னு கரெக்டாக கைட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்ட் ஃபேன்ஸ் இருந்தது. அந்த மிஸ்ட் ஃபேன்ஸோட சாரல் பூத்து சூப்பராக இருந்தது. மார்கழி மாதம் காலையில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஊட்டி கொடைக்கானல் எஃபெக்டில் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் சின்ன பசங்களை கூப்பிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக கேப் எடுத்துகிட்டு வாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல பிக்மி ஹிப்போ பார்க்கலான்ட்டு தான் உள்ளே போனோம். கட்சியில் பார்த்தா ஹிப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. அது ஒரு வேளை தூங்க போயிடுச்சா இல்லை அந்த அதர் எண்டில் இருக்கான்னு தெரியல. கட்சியில் நாங்கள் படம் பிடிச்சிட்டு வந்தது ஒரு மங்கி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெப்டைல் ஹவுஸ். ரெப்டைல் ஹவுஸ் உள்ள நிறைய வெரைட்டி ஆஃப் ரெப்டைல்ஸ் இருக்குது. முதல்லையே சொன்ன மாதிரி இங்கேயும் சோஷியல் டிஸ்டன்சிங்காக ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே இத்தனை பீப்புள் தான் இருக்க முடியும்னு நம்பர் ஆஃப் பீப்புள் உள்ளே இருக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் உள்ளுக்குள்ளே நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த செக்யூரிட்டி வந்து நம்மளை வெளில வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க வெளில வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக ரெப்டைல்ஸுங்கிறதுனால நிறைய விதமான பாம்புலாம் உள்ளே இருக்குது. குழந்தைங்க பயப்படுவாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா தயவுசெய்து கூப்பிட்டு போகாதீங்க. அதே மாதிரி இது டார்க் ஸ்பேஸுன்றதுனால நிறைய பேர் வந்து ஃப்ளாஷ் போட்டு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் எல்லா அனிமல்ஸ்க்குமே ஃப்ளாஷ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு டிஸ்டர்பிங்கான பிஹேவியர். அதனால் என்னோட சின்சியர் ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் ஃப்ளாஷ் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க.
பார்த்தீங்கன்னா நிஜமாவே அனிமலோட ஃபேஸ் மேலே இருந்தது, கீழே வந்து அதோட பட்டன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் லயன் ரோர் பண்ணுற மாதிரி சவுண்டெல்லாம் வந்தது. செமையாக இருந்துச்சு பார்க்க. அதே மாதிரி வைல்ட் கேட்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வச்சுருந்தாங்க. அந்த கிளாஸ்லேருந்து பார்க்கும்போது நிஜமாவே கிட்டக்க பார்க்குற மாதிரி செம ஃபீலிங்காக இருந்தது. பயம் இல்லாமல் தைரியமாக சூப்பராக பார்க்க முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பேர்ட்ஸ் ஏவியரிக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்கன் வில்லேஜுக்கும் ஆப்போசிட்லேயே இருக்குது. இதோட என்ட்ரன்ஸில் ஒரு ட்ரேயில் டிஸ்இன்ஃபெக்டன்ட் போட்டு வச்சுருக்காங்க. வர்ற எல்லாருமே அதை ஸ்டாம்ப் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும், ஏன்னா அது பேர்டோட சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது உள்ள நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்தது. என் பசங்க இங்கே தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க நிறைய எடுத்த ஃபோட்டோவும் இங்கே தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி 2 பில்லர்ஸ் மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 லிஃப்ட்டு, 2 மாடி ஏறி போகிற அளவுக்கு அது ஹைட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அங்கேருந்து பார்த்தா ஒரு ஏரியல் வியூ மாதிரி செம்மையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வந்து ட்ரீ டாப்பில் தான் இருந்துச்சு. அதனால் மேலேருந்து பார்த்தா தான் அதோட வியூலாம் செம்மையாக கிடைக்கும். வயசானவங்க குழந்தைங்க இருந்தால் கூட ஸ்டெப்ஸ் ஏறி போக முடியாதவங்க கண்டிப்பாக இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 லிஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு ரோ பிரிட்ஜ் வேறு இருந்துச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதுதாங்க அதோட ஃபுல் வியூ. பார்க்கவே செமையாக இருக்குல்ல. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க, ஏன்னா நாங்கள் பார்த்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க, இந்த பேர்ட் ஏவியரியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம வெளில போனோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வில்லேஜுக்கு என்ட்ரன்ஸ்லேயுமே இது மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது கூடயே ஒரு வெண்டிங் மிஷினும் இருக்குது. நமக்கு ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்லை வாட்டர் வேணும்னா நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆஃப்ரிக்கன் வில்லேஜில் தான் அதிகப்படியான ஃபுட் கார்ட்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே மட்டும்தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ யாராவது ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அதை இங்கேயே முடிச்சுட்டு போயிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இந்த ஆஃப்ரிக்கன் வில்லேஜ்லேருந்து ஷட்டில் சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணுற இடத்துல ஃப்ளமிங்கோஸ் கூட இருந்தது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டாய் ட்ரெயினில் ஏறி எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜ்க்கு போகிறோம். இந்த எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜில் தான் சஃபாரி ரைடு இருக்குது. இந்த சஃபாரி ரைடு வந்து ரெஸ்ட்ரிக்டட் டைமிங்ஸில் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே டைம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கோங்க.
உள்ளே நுழையும் பொழுதே ஒரு யானை இருக்குது. யானை வாயிலிருந்து ஃபவுண்டைன் மாதிரி ஒன்று இருக்குது. அதுதான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அதை தாண்டி நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ரைடு ஏறுற இடம் இருக்குது. இங்கேயும் சோஷியல் டிஸ்டன்சிங். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் டாய்லெட்ஸ் இருக்குது. டிக்கெட்ஸ் காட்டினதுக்கப்புறம் உள்ளே அனுப்புவாங்க. இங்கேயும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஒரு பஸ்ஸுலேயும் கூடவே நமக்கு கைடும் வருவாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் பக்கத்தில் உட்கார முடியாது. சீட்டு கேப் விட்டு தான் உட்காரணும். ஒரு அனிமலுக்கும் இன்னொரு அனிமலுக்கும் நடுவில் 2 கேட் இருக்குது. ஸோ அந்த 2 கேட்டை ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் பண்ணி தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. சேஃபாக சூப்பராக இருக்குது எல்லாமே க்ளோஸ்அப்பில் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அந்த கைடும் ரொம்ப நாலேஜபிள். எல்லா அனிமல்ஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லி குழந்தைங்கள ரொம்ப எங்கேஜ்டாக கூப்பிட்டு போனார். அதே மாதிரி இந்த சஃபாரியில் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போனப்போ இது வந்து நாங்கள் தெரியாமல் லேட்டாக எடுத்துட்டோம். ஒரு 5 o'clock அந்த மாதிரி எடுத்துட்டோம். அப்போ என்ன ஆச்சுன்னா எங்களால் பாதி அனிமல்ஸ் பார்க்க முடியல. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் தூங்குற டைம் ஆகிடுச்சு, இனிமேல் உள்ளே போயிடுச்சு, எதுவுமே வெளில வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லயன், டைகர் அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. அதனால் இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு மத்தியான டைம் கரெக்டாக ஒரு 1:30 2:30க்கு எடுத்துட்டோம். அதனால் எங்களால் எல்லா அனிமல்ஸுமே பார்க்க முடிஞ்சுது. எல்லாமே செம ஆக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் வந்து சூப்பராக போஸ்ட்லாம் கொடுத்துச்சு. அதனால் இந்த வாட்டி நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா அனிமல்ஸுமே கவர் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. சஃபாரி முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஜிராஃப் ஃபீடிங் இருந்தது. அது 2:30க்குன்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து 3 o'clock பேர்ட் ஷோ பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருந்தது. அது எங்கே நடக்குதுன்னா ஏஷியன் வில்லேஜில். ஸோ இந்த ஜிராஃப் ஃபீடிங் பார்த்தா அது லேட் ஆகிடும், லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் டக்குன்னு ஜிராஃப் ஃபீடிங் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏஷியன் வில்லேஜ்க்கு கிளம்பிட்டோம். என்னதான் ஷோ வந்து 3 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் நாங்கள் அங்கே வரும்போது 2:30 இருக்கும். அப்போவே நிறைய பேர் அங்கே க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. 2:15லேருந்தே எல்லோரும் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2:30க்கு அவங்க உள்ளே ஓப்பன் பண்ண உடனேயே எல்லோரும் கடகடன்னு உள்ளே போய் உட்காந்து அவங்களுக்கு ஏற்ற சீட்ஸில் அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. இங்கே எப்படின்னா பெஞ்சஸ் தான். அந்த பெஞ்சஸில் வந்து ஒரு ஃபேமிலி சேர்ந்து உட்கார்ற மாதிரி கேப் விட்டு சோஷியல் டிஸ்டன்சிங்காக அந்த போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே இருந்தவங்க பேர்ட்ஸை ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது வந்து லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட்னு பறந்து இங்கே அங்கே போனது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பசங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி எல்லா பேர்டை பற்றியுமே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் சொன்னாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவுமே எல்லா இடத்துலையுமே மாஸ்க் வந்து கம்பல்சரிங்க. அது கண்டிப்பாக கரெக்டாக போட வேண்டிய இடத்துல போட்டு தான் இருக்கணும். அதை வந்து நம்ம மிஸ்ஸே பண்ண முடியாது, கம்பல்சரி அது. இது பேர்டுன்னா வெறும் பேர்ட் ஷோ மட்டும் கிடையாது. ஆக்சுவலி கடைசியில் கொஞ்சம் டாக் ஷோ மாதிரி நிறைய ப்ரீட்ஸ் ஆஃப் டாக்ஸும் வந்தது. அதில் ஒரு டாக் வந்து ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி நோட்டில் வாயில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. அதை படித்து காமிச்சாங்க. அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா ப்ரிசர்வ் வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம ப்ரிசர்வ் பண்ணால் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இப்படி ஒன்று இருந்துச்சுன்னு நம்ம காட்ட முடியும். அது எக்ஸ்டெண்ட் ஆகாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். அந்த மெசேஜ் நல்லா இருந்துச்சு.
இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அரேபியன் வில்லேஜ் போகலான்னு நினச்சோம். பட் அரேபியன் வில்லேஜ் போனால் கிட்ஸ் ஃபார்முக்கு லேட் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சி சரி கிட்ஸ் ஃபார்ம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். கடைசியில் பார்த்தா அதுவும் க்ளோஸ் ஆகிருந்தது. இது ஜஸ்ட் சும்மா போனோம் வந்தோம் அதோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் மாதிரி இதுக்கு நாங்கள் இன்னொரு வேலையும் பார்த்தோம். அதை பற்றி தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் ஃபஸ்ட்டு சிஸ்டமில் மூவ் பண்ணிட்டோம். மூவ் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோஸை பார்த்தோம். ஏன்னா எங்கள் பசங்கள்கிட்ட அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் தேவைப்பட்டுச்சு. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோஸை பார்த்தோம். ஃபோட்டோஸை பார்த்துட்டு ஆஸ் எ ஃபேமிலி இது ஒரு குவாலிட்டி டைமும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி நாங்கள் 4 பேரும் சிஸ்டமில் உட்காந்து ஃபஸ்ட்டு என் பொண்ணு அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸை பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோலையும் அவங்க என்ன எடுக்க ட்ரை பண்ணாங்க, எங்கேருந்து அதை எடுத்தாங்க, அவங்க என்ன அந்த ஃபோட்டோவில் வரணும்னு நினச்சி எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதை சொல்லி அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா இதை இப்படி எடுத்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற எங்களோட ஒப்பீனியனையும் நாங்கள் ஷேர் பண்ணோம். அதே மாதிரி அவங்க எடுத்த சில கிளிக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.